இப்ப சமீபத்தில் நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும். எப்படி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் நம்ம மக்களோ அதே மாதிரி தானே பரந்தூர் மக்களும் நம்ம மக்கள். அப்படித்தானே ஒரு அரசாங்கம் யோசிக்கணும். ஆனா அப்படி செய்யலையே. ஏன் செய்யல? ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. அத நம்ம மக்கள் தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? இது எனக்கு புரியலையே. உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்பேன். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன்.